Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் வியூஸை ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நீங்களும் விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், சரி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50 இப்போ நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும், நிஃப்டி பேங்காக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம சின்னதாக ஒரு அப்டேட் பண்ணி இந்த வீடியோலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சாரி. இப்போது நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா இது வீக்லி சார்ட் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஓகே, ஸோ வீக்லி சார்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரீவியஸ் வாரம் பார்த்திங்கன்னா ஒரு பையர்ஸ் செல்லர்ஸ் ப்ரெஷரோட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது டாப்பில் செல்லிங் ப்ரெஷர் ட்ரெண்டு டவுனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா மிடில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீக்கோடைய கேண்டில் கூட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மிடில் தான் வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது மேலே செல்லிங் ரெஜிஸ்ட்ரேஷன், கீழே பையிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து பையிங் சைடுக்கான இன்றைக்கி ஒரு பிளான் வந்து என்னோடய வியூஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடுக்கான பிளான், அதாவது மார்க்கெட் வந்து கீழே வந்து புல் பேக்கு. ஸோ அகைன் வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நான் பண்ணியிருந்தது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா சடனாக ரிகவர் கொடுத்து மேலே மூவ் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, ஆனால் பேங்க் நிஃப்டியில் நல்ல மூமெண்டம் கொடுத்துச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து பேங்க் நிஃப்டியெல்லாம் ஒரு ஃபால் ஆச்சு. ஆனால் நம்ம என்னுடைய வியூ வந்து நிஃப்டி 50லேருந்து பேங்க் நிஃப்டியில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான். சரி, இப்போது நிஃப்டி 50ல் என்ன மாதிரி ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவிலே, அதாவது இன்னும் கொஞ்சம் இறங்கி இந்த ஏரியாவில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்னொரு 50லேருந்து 60 பாயிண்ட் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நான் வந்து இந்த நிஃப்டி 50ல் வந்து எக்ஸ்பிரேஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்மால் டைமில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சரி இதில் எந்த மாதிரி ஒரு நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்குள்ளே ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை என்னுடைய வியூ பிரகாரம் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கேருந்து ப்ரைஸு ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான், நீங்கள் வந்து இந்த பிரேக் டவுனில் கூட ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். அதாவது 23,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா நிறைய இப்போ நான் இப்போ பார்த்த இதில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து இதை வந்து டபுள் பாட்டம், இது நெக்லைன் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து என்னோடய வியூ பிரகாரம் வந்து அது ராங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் வந்து நம்ம அப்சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். அதாவது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையும், இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அமையும், இந்த 23,400லாம் பார்த்திங்கன்னா. ஓகே, ஸோ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம வந்து பெரிய லெவலில் டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணலாம். ஆனால் ப்ரெசென்ட் கண்டிஷன் பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணித்து அகைன் வந்து அங்கேருந்து ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் சொல்லேன். இந்த நிறைய பேர் வந்து வீடியோ லைக் பண்ண மறந்துடுறாங்க. இந்த வீடியோக்கு நான் வந்து மினிமம் வந்து 100 லைக்ஸ் எதிர்பார்க்குறேன். ஏன்னா லாஸ்ட் 2-3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா எஜுகேஷனில் யாருக்கும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கால் எடுங்க, புட்டுடுங்க, இது கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் அப்படின்னா ஓகே அப்படின்றாங்க. ஓகே, சரி. ஸோ இந்த வீடியோக்கு மினிமம் 100 லைக்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். சரி, இப்போது பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலே அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கீழே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, மேலே இமீடியட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பக்கத்துலேயே இருக்குது. அதாவது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஏரியா பெரிய டைம் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 49,000 ரேஞ்சில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரைஸு ஒரு வேளை கேப் அப் என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்னா கூட இங்கேருந்து வெயிட் ஃபார் லோயர் லோ ஷேர் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவேன். என்னுடைய ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இந்த லெவலில் என்னுடைய எக்ஸ்பிரேஷன் 48,500 லெவலும் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் வந்து பேங்க் நிஃப்டியில் கூட நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது இந்த லெவலில் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் குவான்டிட்டி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஸ்மால் ரிஸ்க் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் சொல்ல இந்த இதில் ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து மேபி இன்னொரு டைம் ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணிட்டு கீழே வரலாம். ஸோ அதனால் இதில் ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணுவேன். இதில் பிரேக் டவுன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதில் ஸ்மால் சைடுக்கான ஒரு ஸ்மால் குவான்டிட்டியை எக்ஸ்பிரேஷன் பண்ணி இந்த சப்போர்ட் லைன் டார்கெட்டாக வரும் அப்படின்னு எக்ஸ்பிரேஷன் பண்ணி பேங்க் நிஃப்டியில் நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கான பிளான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸில் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி பிளான் பண்ணுவீங்க சார் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கிட்ட ப்ரைஸ் வரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரேஷனில் ப்ரைஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அகைன் வந்து இந்த சப்போர்ட் லைன் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சென்செக்ஸில் கூட நான் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஓகே, நம்ம வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் 77,200க்கு அபவ்.
ஆனால் அதுக்கு உள்ளவே வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்குது அப்படின்னா இது வந்து நான் என்னுடைய வியூவில் வந்து நான் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ண மாட்டேன். ஏன்னா பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்லி ஃபார் ஷார்ட் சைடுக்கான பிளான், அதாவது நான் சின்ன சின்ன ஒரு ட்ரெண்ட்லைனாக பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை நான் எதிர்பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் வெரி ஸ்மால் எஸ்எல். ஏன்னா வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆஞ்சால் கூட நம்ம ப்ரீவியஸ் ஹை வந்து எஸ்எல் போட்டு நம்ம வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நான் பண்ணுவேன். ஓகே, ஒருவேளை பெருசாக ஒரு கேப் இப்போ நான் கேனல் கிரியேட் ஆகுது, இந்த மேலே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா ஓகே, அப்போ நம்ம பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்ஸ் தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.